பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாலு தியானத்திற்காக நம்ம சில வசனங்களை வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா என்னோட கூட சேர்ந்து மீகா 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் மனதில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது போல இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய நேரங்களில் மாற்றிருக்கிறோம். நிறைய பிரசங்கங்களை கேட்டு நிறைய விதவிதமான விஷயங்களை நம்ம கேட்டு அதை செய்யணுமா, கிறிஸ்தவனாக இருப்பது எப்படி, சரியான தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி அப்படின்னு நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கிறிஸ்டியன் லைஃபா இருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட கொடுக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபை தான் நமக்கு என்ன பண்ணாரு, கொடுத்திருந்தார். இந்த வசனத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் 6வது 7வது வசனத்தை வாசி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை நான் பிரியப்படுத்துறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பைபிளே சில கேள்விகள் எழுப்பி அதற்கு வேதத்திலேயே பதிலையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. 6வது 7வது வசனத்துல அந்த கேள்விகள் இருக்குது. நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை நான் ஆண்டவருக்கு நிறைய பலியிடணுமா, இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு செய்யணுமா, அவங்களெல்லாம் இது பண்ணணுமா, நிறைய ஊழியங்களை செய்யணுமா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு 8வது வசனத்துல அதற்கான பதில சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனே, அதாவது நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது நன்மைனா உனக்கு என்னன்னு தெரியும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த 3 விஷயங்களை தவிர உன்கிட்ட நான் வேற என்ன நான் கேட்கிறேன். அதாவது முதல் விஷயம் என்ன, நியாயம் செய்து, அதாவது நியாயத்துல நம்ம வாழணும். தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நன்மை தீமை எதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம அது தெரியாத ஒரு சின்ன குழந்தைகளோ இல்ல பேதைகளோ கிடையாது. நம்ம இங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே நல்ல ஞானவான்கள் தான். நன்மை எது தீமை எது என்று நமக்கு பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை, அந்த ஞானம் நமக்கு இருக்கிறது. அப்போ நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகித்து, அதாவது லவ் மெர்சி. அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத தேவன் என்ன பண்றாரு, விரும்புறார். கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையா நடப்பதை எல்லாம். இந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தாழ்மையா நடக்க முடியல. யாராவது நம்மளை திட்டாங்கன்னா நம்ம உடனே நமக்கு நீ எப்படி என்ன திட்டலாம், நீ யாரு, நான் யாரு தெரியுமா, இப்படிதான் நம்மளுடைய மனதுல என்ன பண்ணுது, கேள்விகள் என்பது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை நான் உன்கிட்ட கேட்கிறேன் சொல்லு அப்படின்னு ரொம்ப ஒரு எளிமையா ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கைய அதுல குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 3 விஷயம், நியாயம் செய்கிறது, இரக்கத்தை சிநேகிக்கிறது, 3வது மனத்தாழ்மையா நடக்கிறது. இன்றைக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு எப்படின்னா ஒரு மேட்டிமை. ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மேட்டிமையானவற்றை ரொம்ப வெறுக்கிறார். அந்த நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்குல்ல, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அது 7வது என்னன்னா மேட்டிமையான கண்கள். அதை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேட்டிமையா நடக்கிற எந்த ஒரு மனிதனும் தேவன் என்ன பண்றாராம், வெறுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. நிச்சயம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையானது தான். இதுல சொல்லப்பட்டுள்ளது போல நிறைய விஷயங்களை செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார், அவருடைய பிள்ளைகளா நம்ம இருப்போம் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு முன்பதாக தாழ்மையா நடக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை இந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில இல்லை அப்படின்னா, நீங்க இதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்.